அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய தராவிலே சூரத்துல் ஆல இம்ரான் நிறைவடைந்து சூரத்துல் நிசாவுடைய பாதி சூறாக்கள் வெளிப்பட்டது. சூரத்துல் நிசா, நிசா என்றால் அரபியிலே பெண்கள் என்று அர்த்தம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தை இறக்கிய காரணங்கள், இஸ்லாம் வருவதற்கு முன்பதாக அரபுடைய மக்கள் பெண்களுக்கு வாழக்கூடிய உரிமையை கூட கொடுக்கவில்லை. பெண்கள் என்றாலே அவர்கள் என்ன, இவர்கள் எல்லாம் இந்த சமூகத்திற்கு தேவையில்லாத அவர்கள் நினைத்தார்கள். நீங்கள் பார்க்கலாம், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், குர்ஆனில் வருகிறது, பெண் குழந்தை பிறந்தால் என்ன செய்வார்கள், போய் அப்படியே மண்ணில் போய் புதைத்து வருவாங்க. அப்படிப்பட்ட ஈரக்குறைவுள்ள அந்த அரபு மக்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை நபியாக அனுப்பி அல்லாஹ் இந்த உலகத்திற்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு மெசேஜ் என்னவென்றால், அல்லாஹ் முதலில் பெண்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய உரிமை, பெண்கள் அவர்கள் வாழ வேண்டும். வாழக்கூடிய உரிமையை அல்லாஹ் என்ன செய்தார், பெண்களுக்கு முதலாவதாக கொடுத்தார். சூரத்துல் நிசாவிலே பெண்களுடைய உரிமை, சமூக உரிமை, மகனுடைய உரிமை, திருமணத்திற்கான சம்பந்தம், அதே போன்று அவர்களுடைய சொத்து உரிமை, இப்படி நிறைய பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூரத்துல் நிசாவிலே பேசுகிறார். இந்த சூரத்துல் நிசாவிலே நான் உங்களுக்கு தரக்கூடிய இந்த சூராவுடைய மெசேஜ் என்னவென்றால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூரத்துல் நிசாவிலே எந்தெந்த திருமணங்கள் நமக்கு ஹராமாக்கப்பட்டவை என்று அல்லாஹ் தஆலா பேசுகிறார். எந்தெந்த உறவுகள் நமக்கு ஹராமாக்கப்பட்டவை என்று அல்லாஹ் தஆலா மிக விவரமாக அல்லாஹ் தஆலா பேசுகிறார். அதில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான், ஹுர்ரிமத் அலைக்கும் உம்மஹாத்துக்கும், உங்களுடைய தாய்மார்கள் நீங்களும் திருமணம் செய்து கொள்வதற்கு தடை செய்யப்பட்டவர். உங்களுடைய தாய் அவருடைய என்ன செய்யக்கூடாது, நீங்கள் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது. தாய் என்றால் அப்பாவுடைய அம்மா வருவார்கள், அம்மாவுடைய அம்மா வருவார்கள், தாதி வருவார்கள், நானி வருவார்கள். அதே போன்று வஹவாத்துக்கும், உங்களுடைய சகோதரிகள், உங்களோட கூட பிறந்த சகோதரிகளும் கூட உங்களுக்கு ஹராம். சரி, அப்போ கசின் சிஸ்டர்கள், சித்தப்பா பொண்ணு, மாமா பொண்ணு, பெரியம்மா பொண்ணு, அத்தை பொண்ணு, இவர்கள் உங்களுக்கு திருமணமுக்காக ஹலாலாக்கப்பட்டவர் என்றால் அவர்களுடைய பேர்கள் இங்கு வரவில்லை. எந்தெந்த பேர்கள் வரவில்லையோ அவர்களுடைய உறவு உங்களுக்காக ஹலால். எந்தெந்த உறவுகள் இங்கு வந்திருக்கிறதோ அந்த உறவு உங்களுக்கு ஹராம். இங்க அல்லாஹ் தஆலா கூறுகிறார், உங்களுடைய தங்கை வஹவாத்துக்கும், உங்களுடைய சகோதரிகள் என்றால் உங்களோட கூட பிறந்த சகோதரி உங்களுக்கு ஹராம். ஆனால் உங்களுடைய மாமா பொண்ணு உங்களுக்கு ஒரு விதத்திலே சகோதரியாக இருந்தாலும் அவருடைய திருமணம் செய்து கொள்வது உங்களுக்கு ஹராம். அதே போன்று இன்னொரு விஷயம் புரிந்து கொள்ள வேண்டும், எந்தெந்த உறவுகளுடன் உங்களுக்கு திருமணம் ஹலாலோ அந்த உறவுகளுடன் நீங்கள் பர்தா செய்ய வேண்டும். இப்போ மாமா பொண்ணு என்பது எனக்கு திருமணம் செய்யப்படுவதற்கு ஹலால். நான் என்ன செய்ய வேண்டும், மாமா பொண்ணு நான் ஒரு முஹரிம், நான் பர்தா செய்ய வேண்டும். மாமா பொண்ணு கூட என்ன செய்யணும், பர்தா செய்யணும். இந்த கசின்ஸ் கலாச்சாரம் எல்லாம் இந்த இஸ்லாத்தில் இல்லை. அத்தை பொண்ணாகட்டும், மாமா பொண்ணாகட்டும், பெரியப்பா பொண்ணாகட்டும், சித்தப்பா பொண்ணாகட்டும், பெரியப்பா பொண்ணாகட்டும், இவர்கள் எல்லோரும் எங்களுக்காக, ஆண்களுக்காக திருமணமுக்காக ஹலாலாக்கப்பட்டவை. எனவே எந்த திருமணம் உங்களுக்கு ஹலாலோ அந்த திருமணத்தை நீங்கள் என்ன செய்யணும், பர்தா செய்ய வேண்டும். அதே போன்று வஅம்மாத்துக்கும், உங்களுடைய அத்தைமார்கள், அத்தாவுடைய கூட பிறந்த சகோதரிகள் எல்லாம் உங்களுக்கு திருமணத்துக்கு அல்லாஹ் தஆலா ஹராமாக்கி விட்டார். வஹாலாத்துக்கும், உங்களுடைய அம்மாவுடைய சகோதரிகள், பெரியம்மா, சின்னம்மா, இவர்களுடைய உறவு கூட உங்களுக்கு ஹராம். குறிப்பாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஹாலாவுடைய அந்த அந்தஸ்தை பற்றி சொல்கிறார், அல் ஹாலத்து பி மன்சிலதி உங்களுடைய ஹாலா, உங்களுடைய அம்மாவுடைய சகோதரிகள், பெரியம்மா, சின்னம்மா, இவர்கள் எல்லாம் உங்களுக்கு அம்மாவுடைய அந்தஸ்து. எந்த அந்தஸ்தை நீங்கள் உங்கள் அம்மாவுக்கு தருகிறீர்களோ அந்த கண்ணியத்தை, அந்த பாசத்தை, அந்த நேசத்தை தர வேண்டும், உங்களுடைய அம்மாவுடைய சகோதரிகளுக்கு தர வேண்டும். அதே போன்று பனாத்துல் அஹ், உங்களுடைய சகோதரருடைய மகள்கள், உங்களுடைய சகோதரிகள், அவருடைய மகள்களும் உங்களுக்கு ஹராம். வபனாத்துல் உக்த்,
ஒரு தங்கச்சி இருக்காங்க. தம்பியுடைய மகள் கூட அவனுக்கு ஹராம். அவருடைய தங்கச்சியுடைய அக்காவுடைய மகள் கூட அவருக்கு ஹராம். அதே போன்று உம்மஹாத்துக்கும் அல்லாதி அர்தஅனக்கும், பாலூட்டிய தாய்மார்கள் உங்களுக்கு ஹராம். பரவுடைய கல்ச்சர் எப்படி இருந்ததுன்னா, ஆரம்பத்தில் எப்படி இருந்தா தெரியல, பிறந்த குழந்தையுடைய அந்த தாயை சொந்த தாய் பால் ஊட்ட மாட்டாங்க. என்ன செய்வாங்க, வில்லேஜ் என்ன செய்வாங்க, அங்க போயிட்டு அவர்களுடைய அந்த ஒரு தாயை தேர்ந்தெடுத்து அவர்கள் மூலமாக பால் கொடுப்பாங்க. ஏன்னா அவளுடைய ஒரு சிந்தனை என்றால், எங்களுடைய குழந்தை அந்த ஊருடைய கோத்திரத்துடைய தாய்மாருடைய பாலை குடித்தால் நல்ல பலமாக ஸ்ட்ராங்காக இருக்கும். ரசூலுல்லாஹ்வுடைய பாருங்கள், ரசூலுல்லாஹ்வுக்கு பால் ஊட்டிய அந்த அம்மா யார்? தாய்மா ஹலிமா சாதியா. எனவே அப்படி அந்த அரபுடைய கலாச்சாரம் இருந்தது. எனவே எந்த தாய்மாருடைய பாலை நீங்கள் குடிக்கிறீர்களோ அந்த தாயை உங்களுக்கு ஹராம். அதே போன்று உஅஹவாத்துக்கும் மின வதாஅ, பாலூட்டல் சகோதரி. இப்பொழுது ஸைத் என்ன செய்கிறார், கதீஜா என்ற ஒரு அம்மாவுடைய பாலை குடிக்கிறார் என்றால், அவருக்கு ஒரு பெண் குழந்தை இருந்தாலும் அந்த பெண் குழந்தை கூட என்னவாகும், தங்கச்சியுடைய முறையாகும். எனவே அவருடன் நீங்கள் திருமணம் செய்து கொள்வது உங்களுக்கு ஹராம் என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறார். அதே போன்று உம்மஹாத்து நிசாஇக்கும், உங்களுடைய மாமியார் கூட உங்களுக்கு ஹராம். உங்களுடைய மாமியார் கூட உங்களுக்கு ஹராம். வரபாயிக்கும் அல்லாதி அர்தஅனக்கும், அதே போன்று ஒருவர் விதவையான ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்கிறார். ஏற்கனவே அந்த பெண்ணுக்கு ஒரு ஆணின் மூலம், ஒரு கணவரின் மூலமாக ஒரு பெண் குழந்தை இருந்தது என்றால் அந்த பெண் குழந்தை கூட திருமணம் செய்வது கூட ஹராம். ஒரு விதவை பெண்ணை திருமணம் செய்து கொள்கிறீர்கள், அந்த அம்மாவுக்கு என்ன இருக்குது, ஏற்கனவே ஒரு கணவன் மூலமாக ஒரு பெண் குழந்தை இருக்கிறது என்றால் அந்த பெண் குழந்தை கூட நீங்கள் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது. அது உங்களுக்கு ஹராம். அந்த பெண் குழந்தை உங்களுக்கு மகனுடைய அந்தஸ்து வரும். அதே போன்று வஹலாயிலு அப்னாஇக்கும், உங்களுடைய மகனுடைய மனைவி மருமகள், உங்களுடைய மருமகள் கூட உங்களுக்கு திருமணம்கான ஹராமாகப்பட்டது. அவருடைய திருமணம் செய்து கொள்ளக்கூடாது. அதே போன்று வலன் தஜ்மஉ பைனல் உக்தைனி இல்லா மா கத் ஸலஃப், அதே போன்று ஒரே திருமணத்தில் இரண்டு சகோதரிகளை திருமணம் செய்து கொள்வது இது உங்களுக்கு ஹராம். ஒரே நேரத்தில் இரண்டு சகோதரிகளை திருமணம் செய்து கொள்வது என்பது இது உங்களுக்கு ஹராம். இப்பொழுது ஒரு சகோதரியை கல்யாணம் பண்ணிக்கிறீங்க, அவருக்கு நீங்க கொள்ளாக கொடுத்துட்டீங்க, இல்ல திறந்து விடனா என்ன செய்யலாம், அவருடைய தங்கச்சி நீங்க கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆனா ஒரே நேரத்தில் என்ன செய்யக்கூடாது, ரெண்டு தங்கச்சி கல்யாணம் பண்ணிக்க கூடாது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு பாத்தீங்கன்னா ரசூலுல்லாஹ்வுடைய இரண்டு மகள்களை திருமணம் செய்து கொண்டாங்க. எப்படி ஒரே நேரத்தில் திருமணம் செய்து கொள்ள ஒருவரை திருமணம் செய்து கொண்டாங்க. அவங்க வஃபாத் ஆனதற்கு பிறகு இன்னொரு பெண் குழந்தை உஸ்மான் ரலியல்லாஹு திருமணம் செய்து கொண்டாங்க. அதற்காக தான் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பேர் என்றது துன்னூரை, ரசூலுல்லாஹ்வுடைய இரண்டு மகள்களை திருமணம் செய்த அந்த அந்தஸ்து கிடைத்தது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எனக்கு 100 பெண் குழந்தை இருந்தாலும் நான் உஸ்மானுக்கு தான் கொடுத்திருப்பேன் என்று. அவ்வளவு ஒழுக்கம். நம்மளுடைய நிலைமை என்னென்றால், நம்ம வீட்டுக்கு ஒரு பெண் குழந்தை கொடுத்து அவர் மோதாபிஷேகம் செய்வோம், தரமாட்டோம் அடுத்த பெண் குழந்தை. அதை என்ன செய்வோம், ஒரு விதமான திருஷ்டியாக பார்ப்பார். பாருங்கள், சஹாபாவுடைய காலத்திலும் அப்படி இல்லை. இன்னொரு போனால் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே ஆதிகா பின் ஸைத் என்ற ஒரு பெண்மணி இருந்தார். அவர் எந்த கணவரை திருமணம் செய்தாலும் ஷஹீதாகிவிடுவார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு திருமணம் செய்தால் ஷஹீதாகிவிட்டார்கள். அதே போன்று அஸ்மாவுடைய மகன் அவரும் திருமணம் செய்தால் அவரும் வஃபாத் ஆயிட்டார்கள். எல்லோரும் ஷஹீத், 4 கணவர்களும் ஷஹீதாகி விட்டார்கள். அதுக்கப்புறம் அரபில என்ன செய்வோம், ஒரு விதமான பிரபலமாகிவிட்டார்கள். சொன்னார்கள், யாருக்கெல்லாம் ஷஹீதுடைய அந்தஸ்து வேண்டுமோ ஆதிகா பின் ஸைத் திருமணம் செய்து கொண்டனர். ஏனென்றால் அவர்கள் திருமணம் செய்தவர்களுக்கு ஷஹீதுடைய அந்தஸ்து என்று மக்கள் அதை என்ன செய்யவில்லை, அது ஒரு விதமான விருப்பக பார்வையில் மாறாக ஹித்பா செய்தார்கள். எனக்கு ஷஹீதுடைய அந்தஸ்து வேணும் என்று அப்படிப்பட்ட ஒரு பெண்மணி திருமணம் செய்து கொண்டார். அதே போன்று வல் முஹ்ஸனாத்து மினன் நிசா, திருமணம் ஆன பெண்ணை கூட என்ன செய்யக்கூடாது, நீங்கள் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது. இப்போ ஒரு ஃபித்னா என்னவென்றால், திருமணமான பெண் கணவன் மனைவிக்கும் ஒரு சண்டை ஏற்படுது, 2 பேரும் பிரிஞ்சு போறாங்க. அந்த இடத்துல நடுவர் ஒருத்தர் என்ன செய்யறாரு, அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்றாரு. ஏன்னா ஒரு வருஷம் கேப் ஆயிடுச்சு.
ஒரு வருஷம் கூட இல்ல 50 வருஷம் வியாபாரம் கூட என்ன செய்யக்கூடாது, திருமணம் செய்து கொள்ளக்கூடாது. அப்படி திருமணம் செய்தால் அந்த திருமணம் வந்து ஹராம், பாத்திலாகிவிடும். அந்த திருமணத்தில் ஈடுபட்டால் கூட அது எல்லாம் ஹராமான குழந்தைகள். இந்த சர்வசாதாரணமாக நடக்குது. எனவே இந்த விஷயத்தில் நம்முடைய சமூக மக்கள் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும். சரி, இந்த விஷயத்திலே வராத ஒரு உறவு தான் சாட்சியுடைய உறவு. எனக்கு ஒரு சாச்சா இருக்கிறார் என்றால் அவருடைய மனைவி, அவர் அந்த உறவுடைய எனக்கு ஹலால். சாச்சா இறந்துட்டார் என்றால் என்னுடைய சாட்சியோடு திருமணம் செய்து கொள்ள முடியும். ஏனென்றால் இந்த வசனத்திலே அவருடைய பேர் இடம் பெறவில்லை. இங்கு யாருடைய பெயர்கள் எல்லாம் இடம் பெறவில்லையோ அந்த உறவு எல்லாம் நமக்கு ஹலால். இப்போ மாமியுடைய உறவு வருது. மாமி என்றால் என்னுடைய மாமாவுடைய ஒய்ஃப். மாமா இருந்தார்னா ஒய்ஃபுக்கு என்ன செய்யலாம், மாமியை நீங்கள் திருமணம் செய்து கொள்ளலாம். இதுல இந்த சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால், நீங்கள் சாட்சி கூட உங்களுடைய சாச்சாவுடைய மனைவி கூட என்ன செய்ய வேண்டும், நீங்கள் பர்தா செய்ய வேண்டும். மாமி உங்களுடைய மாமாவுடைய ஒய்ஃப், அவர்களுக்கு முன்னாடி நீங்க என்ன செய்ய, நீங்கள் பர்தா செய்ய. அதே போன்று சகோதரனுடைய மனைவி பாபி, மச்சனை, இவர்களுக்கு முன்னால் என்ன செய்ய, நீங்கள் பர்தா செய்ய வேண்டும். ஏனென்றால் சகோதரர் இறந்து விட்டார் என்று என்ன செய்யலாம், நீங்கள் அவரை திருமணம் செய்து கொள்ளலாம். அதே போன்று மச்சினி உறவு, அதே போன்று மனைவி இருந்து விட்டால் என்ன செய்யலாம், மச்சினி திருமணம் செய்து கொள்ளலாம். எனவே எந்தெந்த உறவு உங்களுக்கு திருமணத்தில் வருகிறதோ அந்த எல்லா உறவிலும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், பர்தாவை பேண வேண்டும். ஆனால் நம்முடைய சமூகம் இது எல்லாமே எப்படி தடுக்கிறார்கள். மச்சினி கிட்ட உட்கார்ந்து பேசுறது, அன்பான சகோதரர்களே, இதெல்லாம் நம்மளுடைய இஸ்லாத்தில் இல்லை. நாம் பர்தா போட வேண்டும். இன்னைக்கு நம்முடைய முஸ்லிமுடைய எதிர்கொள்ள பர்தா இல்லாத காரணத்தில் தான் நிறைய அனாச்சாரங்கள் வீட்டிலிருந்து தான் கிளம்புது. பாவி கிட்ட பர்தா இருக்கணும், அதே போன்று மச்சினி கிட்ட பர்தா இருக்கணும். அதே போன்று எந்தெந்த உறவுகள் நமக்கு திருமணம் ஆகக்கூடிய உறவோ, மாமா பொண்ணு சாச்சா பொண்ணு இல்லைங்க, சின்ன வயசுல இப்ப பேசுறாங்க. சின்ன வயசு அது அப்போ. ஆனா அவர்கள் பியூபர்ட்டி அடைந்தால் என்ன செய்யணும், அவர்கள் நீங்க சொல்லணும், இந்த உறவு என்பது இது என்ன உறவு, இந்த உறவு நீங்கள் கயிறு மகாரம் என்று சொல்ல வேண்டும். இனிமையான சகோதரர்களே, உங்களுக்கு இந்த விஷயத்தை தெளிவுபடுத்த வேண்டும் தான் நான் செய்ய இந்த விஷயத்தில் நம்ம சொல்லியிருக்கிறேன். எனவே எந்தெந்த உறவை அல்லாஹ் ஹராம் ஆக்கினானோ மறுமை நாள் வரை அந்த உறவு ஹராம் தான். எந்தெந்த உறவை அல்லாஹ் ஹலால் ஆக்கி இருக்கிறானோ அந்த உறவு மறுமை நாள் வரை ஹலால் தான். இப்போ சில பேர் சொல்றாங்க, டாக்டர் எல்லாம் சொல்றாங்க, மாமா பொண்ணு திருமணம் செய்யக்கூடாது, சித்தப்பா பொண்ணு திருமணம் செய்யக்கூடாது, மெடிக்கலாக நிறைய நோயெல்லாம் வரும் என்று. சஹாபாக்கள் அதை செய்து கொண்டுதான் இருந்தாங்க. இன்னும் நீங்கள் பார்க்கிறீர்கள், அரபுடைய இன்னும் கலாச்சாரம் இருக்கிறது. அவர்கள் அதிகமாக ப்ரிஃபர் பண்ணக்கூடிய அந்த உறவு என்றால் மாமா பொண்ணு, சித்தப்பா பொண்ணு, இந்த உறவு தான். ஏனென்றால் இந்த உறவு முடியக்கூடாது என்பதற்கு. என்றால் உள்ளே திருமணம் செய்து கொண்டார் என்றால் அந்த உறவை எங்களை விட்டு போகக்கூடாது என்பதற்காக உறவிலே திருமணம் முடித்துக் கொண்டார்கள். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு அனைவருக்கும் இதையெல்லாம் சொல்கிறோம், இதையெல்லாம் கேட்கிறோமோ அதை நாங்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாராக. அல்லாஹும்ம ஆமீன். அதே போன்று வித்தோடைய தொழுகைக்கு பிறகு அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று சொல்லக்கூடாது. சுப்ஹானல் மலிக்குல் குதூஸ், சுப்ஹானல் மலிக்குல் குதூஸ், சுப்ஹானல் மலிக்குல் குதூஸ் இந்த துஆ ஓத வேண்டும். இதுதான் மஸ்னூனான துஆ. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்தி, அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.